ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா மாடம்பாக்கம் வந்திருக்குங்க. மாடம்பாக்கத்தில் ஒரு அழகான வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அந்த வீட்டாண்ட தான் நம்ம நிற்கிறோம். நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஎல்எஸ் நகர் மாடம்பாக்கம், அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடு கார்னர் வீடு. வீட்டை சுற்றி காம்பவுண்ட் செட் போட்டிருக்காங்க. நல்லாவே செட்பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் பாருங்க, நல்ல பெரிய கார் பார்க்கிங் தான். நம்ம பெரிய காரு உள்ளே நிறுத்தலாம், அந்த அளவுக்கு தான் கார் பார்க்கிங் இருக்குது. மெயின் டோருக்கு பாருங்க சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க. ஹால் பாருங்க, ஹால் நல்ல பெரிய ஹாலாக தான் இருக்கு. இங்கே பாருங்க, இதை வந்து நீங்கள் டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் ஹாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பெரிய டைனிங் ஹால் தான் இருக்கு. இந்த வீடு இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு பழசா தெரியும். நீங்கள் வர்றப்போ கண்டிப்பாக இந்த வீடு வந்து ஒரு புது வீடாக தான் இருக்கும். இந்த வீடு கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடிச்சு பாத்ரூம் செட்டு எல்லாமே மாற்றி அப்படி தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். வெளியே வந்து நல்ல ஃப்ரீயாக இடம் இருக்குது. அதனால் நீங்கள் வாஷிங் ஏரியா எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் காய போடணும் அப்படின்னா கூட இந்த ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதை போயிட்டு சுற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவையான வசதி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன ஸ்கூல் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜியான் ஸ்கூல், அது வந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது அன்னை அருள் பப்ளிக் ஸ்கூல், அது வந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமி வித்யா மந்திர் ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்குது. ஸ்கூல் எல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பக்கத்திலே பாரத் யூனிவர்சிட்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான எல்லா வசதியும் அங்கே இருக்குது. அடுத்தது தாம்பரம் போனோம் அப்படின்னாக்கா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தாம்பரத்தில் இருக்குது. அடுத்தது மேடவாக்கம் போனோம் அப்படின்னாக்கா பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பிரின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, காகிதம் இல்லத்து இருக்குது, எஸ்ஐவிடி காலேஜ் இருக்குது. மேடவாக்கத்தில் நமக்கு தேவையான எல்லா காலேஜ் வசதியும் அங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீட்டை வந்து நீங்கள் கீழே கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டீங்க. கீழே வந்து ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால், ஒரு பெட்ரூம், காமன் பாத்ரூமும் இருந்தது. அது எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சேன். அடுத்து நம்ம மேலே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். மேலே வந்து 2 பெட்ரூம், ஒரு லிவிங் ஏரியா இருக்கு. 2 பெட்ரூமே அட்டாச் பாத்ரூமோட தான் இருக்கு. 2 பெட்ரூம்லையுமே உங்களுக்கு பால்கனி இருக்கு. அடுத்தது நம்ம டிராவல் பண்ணுறதுக்கான வசதி. டிராவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பஸ் பார்க்கலாம். பஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாடம்பாக்கத்திலே நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. அதில் இருந்து சைட்டு நமக்கு கரெக்டாக 500 மீட்டர் தான் வரும். அடுத்தது வேளச்சேரி டு தாம்பரம் ரோடு சைட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. அங்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லா ஏரியாவுக்கும் பஸ் வசதி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ரூமில் பால்கனி சுற்றி காமிச்சேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம 2வது ரூமில் பால்கனியில் இருந்து தான் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வெளியூர்லாம் போனோம் அப்படின்னாக்கா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நமக்கு 5 கிலோமீட்டர் தான் வரும். அது இல்லாமல் நமக்கு ஓஎம்ஆரில் நீங்கள் எங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்ம இங்கேருந்து சித்தாலப்பாக்கம் ரூட் வழியாக ஓஎம்ஆர் போயிடலாம். இந்த படிக்கட்டோடைய கைப்பிடி பாருங்க, அதுவுமே வுட்டில் தான் இருக்கு. இந்த வீடு கம்ப்ளீட்டா செங்கலும் மணலும் யூஸ் பண்ணி தான் கட்டி இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோடைய பில்டப் ஏரியா, லேண்ட் ஏரியா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் ஏரியா ஃப்ரண்டேஜ் 30 அடி, லென்த்து 40 அடி, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த லேண்டு கார்னர் லேண்டு. வீட்டோடைய பில்டப் ஏரியா 1600 ஸ்கொயர் ஃபீட்டு. 3 பேஸ் இபி இருக்கு, ஒரு போர் இருக்கு, செப்டி டேங்க் இருக்கு. சம்பு கிடையாது, ஏன்னா இந்த ஏரியாவில் தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால சம்பு வைக்கல. தண்ணி பிரச்சனையும் கிடையாது, கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே கிடைக்கும். இந்த வீடோட ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. வாஸ்துபடி மற்றது எல்லாமே கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த பில்டிங் வந்து 8 வருஷம் ஓல்டு பில்டிங். இதோடைய ரேட்டு 1,20,00,000 ரூபாய். நெகோசியேஷன் இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் இந்த வீட்டை பற்றியும் இந்த ஏரியா பற்றியும் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேன். உங்களுடைய காலி இடமோ விவசாய இடமோ வீடோ எது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக சேல் பண்ணி தரோம். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.